வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்தவர் 19 வயது மாணவி. சிவகாசி தனியார் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கிறார். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தை சேர்ந்த ரவி மகன் லெவின் வயது 25 என்பவருடன் இன்ஸ்டாகிராம் சமூக ஊடகம் வாயிலாக பழக்கமாகி பல மாதங்களாக தொடர்பு நீடித்துள்ளது. திருமணம் செய்து கர்நாடகா மாநிலத்தில் வீடு பார்த்து அழைத்து செல்வதாக கூறியதால் மாணவி தன்னிடமிருந்த 26 சவரன் தங்கச் சங்கிலியை கொடுத்தார். ஆனால் சொன்னபடி அந்த கர்நாடகா இளைஞர் செய்யவில்லை. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மாணவி வடக்கு போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்தார். கர்நாடகா சென்ற போலீசார் லெவினை கைது செய்து 21 சவரன் நகைகளை மீட்டனர். 5 சவரன் அடமானத்தில் இருப்பதாக கூறினார். அவரை ராஜபாளையம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வளிமண்டல சுழற்சி உள்ளிட்ட காரணங்களால் கோவை, நீலகிரி உட்பட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. ராயலசீமா மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேலும் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. கோவை, நீலகிரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. தாம்பரம் மாநகராட்சி 5வது மண்டலத்தில் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கும் பணத்தை வரவு வைக்காமல் போலி பில் கொடுத்து மோசடி நடைபெறுவதாக புகார் வந்தது. இதுகுறித்து மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அதில் கேஷியர் முரளி என்பவர் முறைகேட்டில் ஈடுபட்டு 32 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து கேஷியர் முரளியை சஸ்பெண்ட் செய்து மாநகராட்சி கமிஷனர் உத்தரவிட்டார். மேலும் முறைகேட்டை கண்காணிக்காமல் அலட்சியமாக செயல்பட்ட மேலாளர் விஜயலட்சுமிக்கு விளக்கம் கேட்டு மெமோ அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மண்டலத்தில் மக்கள் பணம் பல வழிகளில் அதிகாரிகளுடன் கைகோர்த்துக் கொண்டு அரசியல்வாதிகள் கையாடல் செய்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சுமத்தினர். ஏற்கனவே 4வது மண்டலத்தில் சில மாதங்களுக்கு முன் 1 கோடி ரூபாய் வரை வங்கியில் செலுத்தாமல் செலுத்தப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டு மோசடி நடந்தது கண்டறியப்பட்டது. மோசடியில் ஈடுபட்ட பெண் ஊழியர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மோசடி செய்த பணத்தை அந்த ஊழியர் திருப்பி செலுத்திவிட்டார். அப்படி இருந்தும் அதே மண்டலத்தில் சில வாரங்களுக்கு முன் ஆண் காசாளர் ஒருவர் 4,15,000 ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டதும் கண்டறியப்பட்டு அவரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரை 83வது வார்டு அதிமுக கவுன்சிலர் ரவி ஹைகோர்ட் மதுரை கிளை பெஞ்சில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அதில் சமீபத்தில் மதுரை மேயர் தலைமையில் பெரிய அளவில் சொத்து வரி முறைகேடு நடைபெற்றது தெரியவந்தது. இதனால் பலரும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுக்கு முறையான வரியை செலுத்தாதது தெரிந்தது. இதனால் மாநகராட்சிக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மதுரை மாநகராட்சி கமிஷனர் கவனத்திற்கு கொண்டு சென்று விசாரணை குழு அமைக்கப்பட்டது. மாநகராட்சி கமிஷனர் சார்பில் போலீஸ் கமிஷனரிடம் புகார் அளிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய போலீசார் மெகா மோசடி குறித்து வழக்கு பதிவு செய்தனர். 2022 முதல் 2024ஆம் ஆண்டு வரை மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்களுக்கு தெரிந்தே இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது. கட்டிடத்தின் அளவை குறைவாக காட்டுவது, வணிக கட்டிடங்களை பகுதி வணிக கட்டிடங்களாக காட்டுவது, கட்டிடங்களில் சில மாற்றங்களை செய்வது ஆகியவற்றின் மூலம் வரி குறைப்பு செய்ததன் மூலமாக மதுரை மாநகராட்சிக்கு 200 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் சம்பந்தப்பட்ட கவுன்சிலர்களும் மாநகராட்சி அலுவலர்களும் பயன்பெற்றுள்ளனர். இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த வழக்கை மதுரை போலீசார் விசாரித்தால் உண்மை வெளிவராமல் போக வாய்ப்புள்ளது. எனவே மதுரை மாநகராட்சி சொத்து வரி முறைகேடு தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிசிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், மரிய கிளாட் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது என தெரிவிக்கப்பட்டது. அதையடுத்து நீதிபதிகள் சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டது தொடர்பாகவும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் பதில் மனுவாக தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். அரசு பள்ளியில் படித்த விருதுநகர் மாவட்ட மாணவர் கணேஷ்குமார் என்பவருக்கு தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டில் திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் MBBS சீட் கிடைத்துள்ளது. இவரது கிராமத்திலிருந்து MBBS படிக்க தேர்வாகி இருக்கும் முதல் மாணவர் இவர். கணேஷ்குமார் கூறியதாவது: ராஜபாளையம் ஒன்றியம் வெம்பக்கோட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட நரிக்குளம் எனது சொந்த ஊர்.
2 ஆண்டுகளுக்கு முன் சிவலிங்காபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 முடித்தேன். அந்த கல்வியாண்டிலேயே மருத்துவம் படிப்பதற்காக நீட் எழுதினேன். தேர்ச்சி பெறவில்லை. மருத்துவம் படித்தே ஆக வேண்டும் என்ற லட்சியத்திற்காக நீட் தேர்வு பயிற்சி வகுப்பிற்கு சென்று படித்தேன். மதுரை, சேலத்தில் 2 ஆண்டுகள் தங்கி பயிற்சி பெற்றேன். இந்த ஆண்டு நடந்த நீட் தேர்வில் கலந்து கொண்டு 454 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றேன். கலந்தாய்வில் தமிழக அரசின் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் எனக்கு திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் படிக்க ஒதுக்கீடு கிடைத்துள்ளது. எனது குடும்பம் ஏழ்மையானது. அப்பா கிருஷ்ணசாமி பரோட்டா மாஸ்டர், அம்மா ஜெயந்தி ஸ்பின்னிங் மில்லில் தினக்கூலி வேலைக்கு செல்கிறார். உடன் பிறந்தவர்கள் ஒரு சகோதரியும் சகோதரனும் உள்ளனர். சகோதரி நர்சிங் முடித்துள்ளார். அவரை பார்த்தே எனக்குள் டாக்டராக வேண்டும் என்ற ஆசை வந்தது. எங்கள் ஊரிலிருந்து MBBS படிக்கவிருக்கும் முதல் நபர் நான் தான். இதை ஊர் மக்கள் எல்லோருமே வியந்து பாராட்டியது எனக்கு பெரிய ஊக்கமாக உள்ளது என்றார்.